சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. சபரீசனுக்கு முக்கிய பதவி, ஸ்டாலின் அதிரடி. இதுவரை மாப்பிள்ளை சபரீசன் வெளியில் தெரியாம இயங்கி வந்தார். கடந்த இந்த தேர்தலில் எல்லாவற்றுக்கும் சூத்திரதாரி சபரீசன் தான் என திமுக குடும்பம் நம்புகிறது. மருமகன் சபரீசன் திமுகவின் பின்னணியில் இயங்கும் முக்கியமான அரசியல் வியூக வகுப்பாளராகவும் பெண் நிறுவனத்தையும் நடத்தி வருகிறார். திரைமறைவில் அரசை இயக்கும் முக்கியமான நபராய் இருந்த போதிலும் அவர் எந்த நேரடி அரசியல் பதிவும் ஏற்கவில்லை. கடந்த சில ஆண்டுகளாக 2019, 2021 முதல் தற்போது வரை திமுகவில் காலியான ராஜ்யசபா இடங்களுக்கு அவருக்கு வாய்ப்பு உள்ளதாக கூறப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டை சேர்ந்த ராஜ்யசபா எம்பிகளில் அதிமுக தம்பிதுரை, தமாக GK வாசன், திமுகவை சேர்ந்த திருச்சி சிவா, அந்தியூர் செல்வராஜ், NR இளங்கோ, டாக்டர் கனிமொழி ஆகியோரின் பதவிக்காலம் வரும் ஏப்ரல் 1ஆம் தேதியோடு முடிவடைகிறது. திமுகவுக்கு கிடைக்கவுள்ள 4 MP சீட்டுகளில் 2ஐ கூட்டணி கட்சிகளுக்கு வழங்க திமுக தலைமை முடிவெடுத்திருக்கிறதா சொல்லப்படுகிறது. அதில் ஒன்றை காங்கிரசுக்கும் மற்றொரு MP சீட்டை விடுதலை சிறுத்தைகள் அல்லது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் வழங்க ஆலோசிக்கப்படுகிறது. இதுவரை மாப்பிள்ளை சபரீசன் வெளியில் தெரியாமல் இயங்கி வந்தார். கடந்த தேர்தலில் எல்லாவற்றுக்கும் சூத்திரதாரி சபரீசன் தான் என திமுக குடும்பம் நம்புகிறது. இனி பகிரங்க அரசியலில் மாப்பிள்ளை இறங்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அந்த வகையில் முதல்வராக ஆகியிருக்கும் ஸ்டாலினுக்கு டெல்லி அரசுடன் சரியான ரீதியில் லாபி செய்வதற்கு ஆட்கள் இல்லை என்பதால் ராஜ்யசபா பதவியை மாப்பிள்ளைக்கு கொடுத்து டெல்லிக்கு அனுப்ப வாய்ப்புண்டு. மீதமிருக்கும் 2 MP சீட்டுகளில் ஒன்றை முதல்வர் ஸ்டாலின் மருமகன் சபரீசனுக்கு வழங்கவும், மற்றொன்றை தற்போதைய டில்லி பிரதிநிதி AK விஜயனுக்கு வழங்கவும் திமுக மேலிடம் ஆலோசித்து வருவதாக தகவல் வந்திருக்கு. கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் மக்களவை MPயுமான கனிமொழி மாநில அரசியலுக்கு திரும்ப விருப்பம் தெரிவிச்சிருக்காரு. டெல்லி அரசியலில் சபரீசனை ஈடுபடுத்த வேண்டும் என முதல்வரிடம் மாவட்ட செயலாளர்கள் சிலர் வலியுறுத்தி வருகிறாங்க. அதையடுத்து திமுகவுக்கு கிடைக்கவுள்ள 4 ராஜ்யசபா MP சீட்டுகளில் ஒன்றில் சபரீசனை நிறுத்தி வெற்றி பெற வைத்து அவரை டெல்லிக்கு அனுப்பவும் திட்டமிட்டிருக்காரு ஸ்டாலின். ஆனால் இதுவரை கட்சிக்காக பணியாற்றிய மூத்த அமைச்சர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கவே இல்லை. இதனால் ஸ்டாலின் மீது மூத்த நிர்வாகிகள் மற்றும் அமைச்சர்கள் கோபத்தில் இருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. வரும் தேர்தலில் திமுக அவர்களின் நிலைமை என்ன ஆகப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.